ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் அரிசி மாவு எப்படி வீட்டில் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த அளவு கப்புக்கு 2 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிடுங்க. இதை நான் ரேஷன் கடை பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கிடுங்க. நான் ரேஷன் கடையில் உள்ள பச்சரிசி எடுத்துருக்கனால ஒரு 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா அதை திருகி பிசைங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி திருகி பிசைஞ்சால் தான் நமக்கு அதில் உள்ள அழுக்கெல்லாம் வரும். ஸோ நீங்கள் 4 ரேஷன் கடை பச்சரிசினா நீங்கள் 4 தடவை இந்த மாதிரி நல்லா திருக்கி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்காவது நம்ம பசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது லாஸ்ட்டாக நான் பசைஞ்சு எடுக்கிறது தான். இதையுமே நல்லா அந்த மாதிரி திருக்கி பசைஞ்சு எடுத்துக்கிட்டுறேன். பாருங்கள், இப்போவுமே கொஞ்சம் நமக்கு தண்ணி தெளிவாக தெரியுதுல, ஆனாலும் என்ன கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தோணுது. ஸோ என்ன ஒரு தண்ணியுமே நான் அலசி எடுத்துக்கிடுவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாஸ்ட்டு தண்ணி. இதை ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். இதே நல்லா ஒரு 2 வாட்டி இப்படி நம்ம பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா அரிசி ஊறி வந்திருக்கும். இப்போது 2 மணி நேரம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ஊறிருக்குன்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணினா அரிசி மாவு சுலபமாக வீட்டிலே பண்ணலாம். இப்போது ஒரு அரிசி எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நகத்தால் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு டப்புன்னு உடஞ்சி வரும். இதுதான் நல்லா ஊறிருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இப்போ நான் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வடிச்சிட்டு இருந்துட்டு இதை 2 பேட்சாக நான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஈரமாட்டம் அரைச்சிட்டு வாங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட அரைக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேட்சாக போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தான் நான் மாவெல்லாம் வறுக்க போகிறேன். இப்போது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாவையுமே நான் இதில் சேர்த்துக்கிடுறேன். ஏன்னா நமக்கு கட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வறுக்கணும். வறுத்துட்டு லிட்டாக இதே ப்ராசஸ் பண்ணணும். நம்ம திரிச்சு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஜலிக்க முடியும். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறதையும் சேர்த்துட்டு இந்த இதில் கட்டி கொஞ்சமாக நம்ம கையாலேயே உடச்சி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தீ ஏன்னா கருகிடக்கூடாது. நமக்கு மாவு இதை நல்லா அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நார்மல் ஃப்ளேமில் நம்ம கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா வறுபட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா நமக்கு வறுபட்டு உதிரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா முழுவதுமே நம்ம ஆற விட்டுக்கிடலாம். இப்போது மாவு ஆறிட்டு பாருங்கள், அதே மிக்சர் ஜாரில் நான் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திரிச்சு எடுத்துருக்க போகிறேன். இப்போது இதை திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நமக்கு எவ்வளோ அழகாக சாஃப்டாக கிடச்சிருக்குது. இது இன்னுமே சாஃப்டாகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் பாத்திரம் வச்சுடுங்க. இதில் இந்த மாதிரி நீங்கள் அரிப்பு வச்சுடுங்க, ஜல்லாடை வச்சுடுங்க. இது சின்ன கண்ணுள்ள தான் பார்த்து வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கப்பிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேலே தங்கிரும். நல்லா சாஃப்டான மாவெல்லாம் கீழே வந்துடும். ஸோ இதில் இப்போ நம்ம அரைச்சிருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கப்பிலாம் மேலே ஸோ இதை கப்பின்னு சொல்ல மாட்டாங்க. இதை தான் நமக்கு ரவைன்னு சொல்லி பாக்கெட்டில் விற்கிறாங்க. அப்போது இதையே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் ஈஸியாகிட்டே, ஹோம்மேடாட்டு. இப்போ பாருங்கள், எல்லா மாவையுமே இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக நமக்கு 2 கப்பு அரிசிக்கு எவ்வளோ மாவு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போ நம்ம இதே மாதிரி வீட்டில் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான அளவு விட அதிகமாக மாவு நமக்கு கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா மாவு.
இதுக்கு போய் நம்ம அரிசி ஊற வச்சு அதை வெயிலில் காய வச்சு அதை மில்லில் கொடுத்து அரைக்கிறதுக்கு நமக்கு பெரிய பாடு. அதை நம்ம அது கூட பண்ணாமல் வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அவ்வளோந்தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை டெய்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ இந்த ரவா நகை கிடச்சிருக்குது. அவ்வளோந்தான். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.